இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெய்கிற மழைக்கும் சரி அடிக்கிற குளிருக்கும் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் பட்டாணி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டைம் டின்னராகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட சீக்ரெட் டிப்ஸ் சின்ன சின்னதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஸ்கிப்பை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி மசாலா பண்ணுறதுக்காக பச்சை பட்டாணி காஞ்சது, அப்படி இல்லைன்னா வெள்ளை பட்டாணி காஞ்சது எது வேணால் எடுத்துக்கலாங்க. வெள்ளை பட்டாணி போடுறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்து 8 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணி நல்லா 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே 2 உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கலாம். ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 4லேருந்து 5 விசில். அந்த பட்டாணி ரொம்ப குழையக்கூடாது, அதே மாதிரி உருளைக்கிழங்கும் குழையாமல் நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 விசில் வச்சுருந்தேங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சில பட்டாணி சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும், சில பட்டாணி நேரம் எடுக்கும். நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். பருப்பு ரொம்ப வந்து குழையலை. வெந்ததுக்கப்புறம் மேலே இருக்க அந்த தோல் வந்து லைட்டாக இந்த மாதிரி தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். அதாவது ரொம்ப நெத்துனும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது. பக்குவமாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துட்டு தோலை உரித்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி பருப்பை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதை வந்து பல்ஸ் மோடு இருக்குது பார்த்தீங்களா, விப்பர் மோடு, அதில் வந்து விட்டு விட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ மட்டாணி மசாலா செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க. டைரெக்டாக வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சவக்கக்கூடாது, நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது 1லேருந்து 1,4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தக்காளி விழுது சேர்த்த உடனேயே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். ஸோ மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1,4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, கடைகளில் விற்கக்கூடிய மசாலா, அது சேர்த்துக்கோங்க. சேம் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் சேர்ந்து போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வராதுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் தொக்கு மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் விட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா சில பேர் கடலை மாவு சேர்ப்பாங்க, அதுக்கு பதிலாக நம்ம இதை அரைச்சி சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். இதோடையே நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நேரம் ஆக இறுகிடும். மொத்தமாக ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக மசிச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி மசிச்சதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆம்ச்சூர் பொடி 3/4 டீஸ்பூன், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ இது எல்லாம் சேர்த்து நலந்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா கொதித்து மசாலா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக வராது. இப்போ கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கடலை மாவுலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இது வேக வேக நல்ல மணமாக இருக்குங்க. இதை கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் தாராளமாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பட்டாணி மசாலாவை எப்படி சர்வ் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை உடனே சூடாக சர்வ் பண்ணுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பட்டாணி மசாலாவை பிளேட்டில் சேர்த்துருங்க. மேலே கார்ன்ஃப்ளெக்ஸ் நம்ம பொரிச்சது இருந்தாலும் சரி, இல்லை பானிபூரி அந்த பூரி மட்டும் இருந்ததுன்னா உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த டேட்ஸ் சட்னின்னு சொல்லுவாங்களே, புளி சட்னி, அது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அது மேலவே உங்கள்கிட்ட காராச்சேவ் அப்படி இல்லைன்னா காரா பூந்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிக்சர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். கடைசியாக இதில் சாட் மசாலாவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றப்ப நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பட்டாணி மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.